அன்புள்ளம் கொண்ட என் இனிய செம்மொழி நம்பி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அருமைக்குரிய நேயர்களே, இன்றைக்கு செய்தியை பார்த்தால் சவுக்கு சங்கர் அவர்களை மதுரையில் இருக்கின்ற அரசு ஆஸ்பத்திரிக்கு அழைத்து வந்து கேஷுவாலிட்டியிலே அவரை எக்ஸ்ரே எடுத்து அவருக்கு பரிசோதனை செய்து மறுபடியும் சிறைச்சாலைக்கு அனுப்பியிருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. அதற்கு கோர்ட் நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. அருமைக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, நீதிமன்றம் எந்த அளவுக்கு நம் நாட்டிலே சுதந்திரமாக இயங்குகிறது என்பதற்கு இது உதாரணம். இந்த நீதிமன்றத்தையே குறை சொல்லி பேசியவர்தான் சவுக்கு சங்கர். நீதிபதிகள் வீட்டிலே வேலை செய்கின்ற அந்த ஹால்டிகள், வீட்டு வேலை செய்கின்ற ஹால்டிகள், அவருடைய வேலைக்கு ஆட்களை, அந்த பெண்களை கேவலமாக சுட்டி காட்டியவர் சவுக்கு சங்கர். அந்த கேவலமாக சுட்டி காட்டியதற்கு அவர் நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலைகளின் கம்பிகளை எண்ணியவர்தான் சவுக்கு சங்கர். அதன் பிறகு அவர் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு, நான் இனிமேல் இந்த தவறெல்லாம் செய்ய மாட்டேன், இப்படியெல்லாம் பேச மாட்டேன் என்று தவறுதான் தெரியாமல் பேசிவிட்டேன் என்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு அவர் தண்டனையிலிருந்து தப்பி வந்தார். இப்படி பல முறை, ஏறத்தாழ எனக்கு தெரிந்து 3 முறை அப்படி பெண்களை பற்றி கேவலமாக பேசிவிட்டு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு தப்பி வந்தவர்தான் இந்த சவுக்கு சங்கர். அதே போல மகாலட்சுமி என்று டிவியில் செய்தி வாசிப்பார்கள், உங்களுக்கு தெரியும். அந்த அம்மையார் குடும்ப விவகாரத்திலே தலையிட்டு அந்த அம்மையார் குடும்பத்திலே இருந்து இவர்களை ரொம்ப கேவலமாக விமர்சித்து அது ஒரு வழக்காய் அந்த வழக்கிலே இவருக்கு தண்டனை கிடைத்து ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு தவறு மன்னிக்கவும் என்று சொல்லிவிட்டு வந்தவர்தான் இந்த சவுக்கு சங்கர். இப்படியே சொல்லிக்கொண்டு போனால் அவர் பெண்களை எல்லாம் மிகவும் கேவலமாக விமர்சிக்கின்ற ஒரு குணநலம் கொண்டவர் தான் இந்த சவுக்கு சங்கர். இந்த சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக அன்பழகன் என்று ஒருத்தர் இருந்தார். சவுக்கு சங்கர் அரசாங்கத்திலே காவல்துறையிலே தட்டச்சராக தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். அவர் தட்டச்சராக இருக்கின்ற பொழுது காவல்துறையிலே எல்லா கோப்புகளும் தட்டச்சு செய்வதற்காக அங்கு வரும். ஒரு செக்ஷன் என்றால் அதில் ஒரு கிளார்க் இருப்பார், ஒரு சூப்பரண்ட் இருப்பார். இப்படி இருந்தால் அவர்கள் கூட ஒரு சில சப்ஜெக்ட் அவருக்கென்று ஒதுக்கப்பட்ட அந்த கோப்புகளைத்தான் அவர்கள் கையாள முடியும். ஆனால் தட்டச்சு பிரிவில் எல்லா பிரிவுகளிலிருந்து வருகின்ற கோப்புகளும் அங்கே வரும் டைப் படிப்பதற்காக. இப்படி வருகின்ற பொழுது அவர் மற்றவர்களிடம் கையூட்டு வாங்கி கொண்டு அதையெல்லாம் ஜெராக்ஸ் எடுத்து தகவல்களை எல்லாம் வெளியே கசிய வைத்தார். இதை காவல்துறை கண்டுபிடித்து விட்டது. எப்படி வெளியே செல்லுகிறது என்று அவர்கள் மோப்பம் பிடிக்க ஆரம்பித்தவுடன் கடைசியிலே வந்து தட்டச்சு பிரிவிலே, அதுவும் தட்டச்சு பிரிவிலே சங்கர், அந்த சவுக்கு சங்கர் என்கின்ற சங்கர் அவர்கிட்ட தான் வந்து நிற்குது எல்லாமே. அப்போ காவல்துறை நடவடிக்கை எடுத்து அவர் டிஸ்மிஸ் பண்ணி அவரை வந்து தண்டித்து அதற்கப்புறம் அவர் தண்டனை முடிந்து வெளியில் வரார். எப்படி அவருடைய வாழ்நாள்களை எடுத்துக்கொண்டால் அவர் தண்டனை 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 என்று பெற்றதெல்லாம் அயோக்கியத்தனத்திற்காக, அத்தாட்சியாக தான் தண்டனை பெற்றார். இப்படி இருந்தவர் இன்றைக்கு ஒரு ஏடிஜிபி அவரை போய் தவறாக சொல்லுவதுடன் அவர்கிட்ட கீழே வேலை செய்கிற எஸ்ஐகள் பெண்கள், அந்த பெண்களை கேவலமாக விமர்சனம் செய்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? உங்கள் வீட்டிலலாம் பெண்கள் இல்லையா? அது மாதிரி பேசலாமா? தவறு இல்லையா? இப்படி தவறாக விமர்சனங்கள் செய்து செய்து நீ ஒரு தற்குறியாக இன்றைக்கு சங்கர் மாதிரி இருக்கிறார் என்று சொன்னால் அவர் சாதாரண சங்கர் இல்லைங்க. அவர் வந்து கமிஷன் சங்கர், அவர் கட்ட பஞ்சாயத்து சங்கர், அவர் காசுக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு சங்கராகத்தான் இருக்கிறார். அந்த காசு கிடைத்தால் அவர் கஞ்சா கூட விற்பார்.
அந்த அளவுக்கு அவர் கஞ்சாவுடைய மயக்கத்திலே இருந்து கொண்டிருக்கிறார். காவல்துறையிலே நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 2 விதமான காவலர்கள். ஒன்று அதிமுக காவலர்கள், இன்னொன்று திமுக காவலர்கள். அதிமுக காவலர்கள் அதிமுக ஆட்சியில் இருக்கின்ற பொழுது ஒரு நல்ல நல்ல பதவிகளில் இருப்பார்கள். அப்பொழுது அவர்கள் முக்கிய இடத்தில் இருந்து கொண்டு அதிமுக ஆதரவாக இருப்பார்கள். அதே மாதிரி திமுக ஆட்சிக்கு வந்தால் திமுக சப்போர்ட்டிங் காவலர்கள் திமுக ஆட்சியிலே நல்ல நல்ல துறையில் வருவார்கள். இது இயற்கை, எல்லா ஜனநாயக நாட்டில் இது இயற்கை. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த காவல்துறையினர் இன்னைக்கு திமுக ஆட்சியில் இருப்பதினால் அதிமுகவை சேர்ந்த காவல்துறையினர்கள் பல செய்திகளை, பல தவறான செய்திகளை இட்டுக்கட்டி இவர்கள் மீது அவருடைய வாய்ஸாக, அந்த காவலருடைய வாய்ஸ், அவருடைய வாய்ஸாக சவுக்கு சங்கர் தவறான செய்திகளை எப்படி ஏடிஜிபி மேலே, அந்த மாதிரி எஸ்ஐ மேலே, இப்படியெல்லாம் தவறான செய்திகளை அவருடைய யூடியூப் சேனலில் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது எப்படி நியாயம்? அந்த செய்தி உண்மையா என்று கூட அறியாமல் அவர் தவறாக பேசுகிறார் பெண்களை என்று சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் என்பதை அருமைக்குரிய நேயர்களே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஒருவரை பற்றி தவறாக பேசுகின்ற பொழுது அவர்கள் மனம் எவ்வளவு வலிக்கும், வேதனைப்படும். அவர்களும் குடும்ப பெண்கள் தானே. அவர்களை நீ பேசுகின்ற பொழுது அவர் வீட்டுக்கு போகின்ற பொழுது அவருடைய பிள்ளைகள் என்ன நினைப்பார்கள், அவருடைய மாமனார் என்ன நினைப்பார்கள், அவருடைய குழந்தைகள் என்ன நினைக்கும், அவர்கள் மனம் எவ்வளவு வேதனைப்படும் என்பதை நீ உணர்ந்து பார்க்கிறாயா? காசு வந்தால் போதும். இவர் 2001 வேலை போனதிலிருந்து, இவருக்கு வேலை போனதிலிருந்து இவர் 2021 வரைக்கும் ஏடிஎம்கே சப்போர்ட்டராக இருந்தார். ஏடிஎம்கேல இவரை வளர்த்தாங்க. ஏடிஎம்கே ஆட்சியில் சவுக்கு சக்கரை வளர்த்தாங்க. இன்றைக்கு ஏடிஎம்கே சப்போர்ட்டிங்கில் காவல்துறை சில செய்திகளை, ஏடிஎம்கே சப்போர்ட்டர் காவல்துறை சில செய்திகளை அவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அதை அவருடைய வாய்ஸாக வெளியே விடுகிறார்கள். எதற்காக? திமுகவுக்கு கெட்ட பெயர் வர வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே, நாட்டிலே குழப்பம் வர வேண்டும் என்ற அடிப்படையிலே, அந்த குழப்பத்திலே நாம் குளிர்காயலாம் என்ற ஒரு கெட்ட நோக்கத்திலே இன்றைக்கு இவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதை காவல்துறை சும்மா விடுமா? அப்படி தவறாக அவர்கள் சொல்லுகின்ற பொழுது விடுவாரா? அதே போலதான், அதே மாதிரி தான் விஜயகுமார் இருந்தாருங்க கமிஷனரா ஏடிஎம்கே பீரியட்ல. அவர் மேல தாறுமாறா தப்பு தவற சிவகுமார் ஒருத்தர், அவர் தான் பிரஸ் கிளப் செக்ரட்டரியா இருந்தார். அவர் தாறுமாறா எழுதினார். ஏன் எழுதுவார்னா, இப்படி எழுதுறப்போ விஜயகுமாரை கமிஷனர் பதவியிலிருந்து தூக்கிட்டு அவருக்கு பதில் அவர் ஒருத்தர் விரும்பினார். அவர் இவர்கிட்ட ரகசிய உடன்பாடு இருந்தார். அவர் தாறுமாறா எழுதினா அவருக்கு பதில் மாற்று கமிஷனர் போடுறப்போ இவரை போடுவாங்கன்ற ஒரு நிலைப்பாட்டில் அவரை தப்பாக பொய் செய்தியாக எழுதினார். அவர் அதை படித்து திருப்பி பார்த்துட்டு, என்ன இந்த மாதிரி பொய் செய்தியாக போட்டிருக்கிறான்னு ஒரு பத்திரிக்கையில், ஆங்கில பத்திரிக்கையில் பொய் செய்தியாக போட்டுக்கிறான்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகை திருப்பி பார்த்து அவர் ரொம்ப வருத்தப்பட்டு இவனை மோனில் தூக்கி உள்ளே போடுறான்ட்டார். அவனை போய் போலீஸ் பிடிச்சி உள்ளே போட்டு நசுக்கின பிறகு எஸ்கேப் ஆகி ஓடலாம் பாருங்க. ஆஸ்திரேலியாவில் இன்னும் திருப்பி வரல அந்த சிவகுமார், இது வரைக்கும் வரல. ஆனால் அவர் இல்லாதையே ப்ரெஸ் கிளப் ஓடிக்கினுக்குது, அது வேற விஷயம். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு காவல்துறை அதிகாரிகளை நம்முடைய சுயலாபத்துக்காக, நம்முடைய லாபத்திற்காக அவர்களையெல்லாம் தவறாக பேசக்கூடாது. காரணம், காவல்துறை என்பது கடவுளுக்கு சமமான துறை. இப்பெல்லாம் நம்ம கடவுள் இருக்கோ இல்லையோ அதை பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் கடவுள் பெயரிலே காவல்துறை தான் இருக்கிறது. காவல்துறை சட்டம் ஒழுங்கு சிறைச்சாலைகள் இல்லை என்று சொன்னால் மீண்டும் மனிதன் காட்டு மிராண்டி வாழ்க்கைக்கு சென்று விடுவான் என்று ஒரு தத்துவ ஞானி சொன்னார். அதே போல இன்றைக்கு காவல்துறை மட்டும் பவர்ஃபுல்லாக இல்லை என்று சொன்னால் மனிதனாக வாழ மாட்டான், காட்டு மிராண்டி ஆகி விடுவான். எதை வேண்டுமென்றாலும் சொல்லுவான், யாரை வேண்டுமானாலும் இழுப்பான், யாரையும் கொள்ளையடிப்பான், எப்படி ஒன்றாலும் செய்வான். காவல்துறை ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் இதெல்லாம் நடக்காது. ஆக இந்த காவல்துறையை நாம் வணங்க வேண்டிய துறை, வரவேற்க வேண்டிய துறை. ஏதோ ஒரு தவறுகள் எங்கேயாவது ஒரு இருக்கலாம், ஆனால் அதை கண்டுபிடித்து அதற்கான நடவடிக்கை எடுத்து, இப்போ நம்ம சவுக்கு சங்கரை கண்டுபிடிச்சாங்க பாருங்க. அவர் ரிசல்ட்டெல்லாம் அவருடைய டேபிளில் இருந்த
அரசு கோப்பில் இருந்த தகவலெல்லாம் வெளில கசிய விட்டோடனே கண்டுபிடிச்சு நடவடிக்கை தகுந்த மாதிரி அது மாதிரி நடவடிக்கைகள் எடுப்பார்கள். இன்றைக்கு சவுக்கு சங்கர் தவறான செய்திகளை தருகிறார் என்று அவரை கைது செய்ய போனால் அவர் காரில் கஞ்சா இருக்குதுங்க. தேனியில் கஞ்சா நிறைய விற்பாங்க. அதுக்கு சில அங்கே இருக்குதுன்னு எங்களுக்கு சில சோர்ஸ் வருது. ஆக அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆள் எதில் காசு வாங்கிறது, எவங்கிட்ட போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணி நாம் அடிக்கிறதுன்னு தெரியாத இன்றைக்கு சவுக்கு சங்கர் தவறான வழியிலே போய் கொண்டிருக்கிறார். இனிமேலாவது நீங்கள் திருந்த வேண்டும். திருந்தினால் உங்களுக்கு நல்லது என்று கூறி உங்கள் மீது தக்க நடவடிக்கை காவல்துறை எடுக்கும். ஆனால் நீங்கள் திருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டால் அதற்கப்புறம் அவர்கள் மனிதர்கள் தானே என்ன முடிவு செய்வார்கள் என்பதை எங்களுக்கு தெரியாது. ஆக நண்பர்களே, இதை போன்ற பதிவுகளெல்லாம் உண்மையான பதிவுகள் உங்களை வந்து சேருவதற்கு மறந்து விடாமல் நீங்கள் செம்மொழி நம்பி டிவியை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுக்கு நல்ல ஆதரவு வழங்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.